அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நடந்த சோதனைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த பகுதியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர்களை சூனியக்காரர்கள், பைத்தியக்காரர்கள், இன்னும் என்னென்னமோ கவிஞர் அப்படிலாம் சொல்லி அல்லாஹு தஆலா அதுக்கேத்த மாதிரி வசனங்களை இறக்கினா, இப்ப அதுக்கு உண்டான சான்றுகளை எல்லாம் அல்லாஹ் என்னென்ன சொல்றான்றத பார்ப்போம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்களை மார்க்கத்திலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கி இறையச்சத்துடன் நேர்வழியையும் அடைந்தவர்களாக வழிகேட்டான எந்த அடையாளமும் அவர்களிடம் இல்லை. கவிஞர்கள் சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு உளறுவதைப் போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக உளரவில்லை. மாறாக அவர்கள் ஒரே இறைவன், ஒரே மார்க்கம் என்ற கொள்கையின் பக்கம் எப்போதும் அழைத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் செய்வதையே பிறரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். பிறரிடம் எடுத்துரைத்ததையே தங்களின் வாழ்வில் நடைமுறைப்படுத்தினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிஞர்களுக்கும் குர்ஆனுக்கும் கவிதைக்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லை. பிறகு எவ்வாறு ஒப்பிடுகிறீர்கள்? இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கும் எதிராக நிராகரிப்போர் எழும்பிய ஒவ்வொருவரும் சந்தேகத்துக்கும் தெளிவான ஆணித்தரமான பதில்களை அல்லாஹ் இறக்கி அருளினான். நிராகரிப்பவர்களின் பெரும்பாலான சந்தேகங்கள் ஓரிரை கொள்கை, தூதுத்துவம், மரணித்தவர் மறுமையில் எழுப்பப்படுவது ஆகிய மூன்றை பற்றியே இருந்தது. ஏகத்துவம் தொடர்பான அவர்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் உறுதியாக பதில் அளித்தது. அவர்களது கற்பனை கடவுள்கள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை தெளிவுபடுத்தியது. குர்ஆனில் ஆணித்தரமான விளக்கங்களை குறைஷியின் கோபத்தையே அதிகரிக்க செய்தது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், இறையச்சமிக்க ஒழுக்க சீலர் என்று உறுதி கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வின் உண்மையான தூதர்தானா என சந்தேகித்தனர். ஏனெனில் நபித்துவம் என்பது மிக உயர்ந்த ஒன்று, அதை சாதாரண மனிதர்களால் பெற முடியாது என அவர்கள் உறுதியாக நம்பியிருந்தார்கள். எனவே அல்லாஹ் தனக்கு அளித்த நபித்துவத்தை பற்றி அறிவித்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்த போது இணை வைப்பவர்கள் திகைத்து போய் பின்வாங்கினார்கள். இவர்களின் இக்கூற்றுகள் பற்றியே அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கினான். பின்னும் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தூதருக்கு என்ன நேர்ந்தது? அவர் நம்மைப் போலவே உணவு உண்ணுகிறார், கடைகளுக்கு செல்கிறார். அவர் இறைவனுடைய தூதராக இருந்தால் அவருக்காக யாதொரு வானவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் அவர் அவருடன் இருந்து கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை கொண்டு செய்து கொண்டிருப்பாரே. அல் குர்ஆன் 25வது சூரா 7வது வசனம். மேலும் முஹம்மது மனிதராயிற்றே. மனிதர் எவருக்கும் வேதத்தில் யாதொன்றையும் அல்லாஹ் அருளவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல் குர்ஆன் 6வது சூரா 91வது வசனம். அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்து அல்லாஹ் அதே வசனத்தில் கூறுகிறான், நபியே அவர்களை நோக்கி நீங்கள் கேளுங்கள், மனிதர்களுக்கு ஒளியையும் நேர்வழியும் தரக்கூடிய தௌரத் எனும் வேதத்தை நபி மூசாவுக்கு அருளியது யார்? அல் குர்ஆன் 6வது சூரா 91வது வசனம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மனிதர்தாம் என்று அவர்கள் நன்கு விளங்கியிருந்தனர்கள். அப்படி இருக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருப்பதுடன் அல்லாஹ்வின் தூதராக ஏன் இருக்கக்கூடாது? ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரையும் தூதுவத்தையும் மறுத்து இவ்வாறுதான் கூறினார்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களே தவிர வேறில்லை என்று கூறினார்கள். அல் குர்ஆன் 14வது சூரா 10வது வசனம். இவர்களின் இக்கூற்று பதிலாக இறை தூதர்கள் கூறினார்கள், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள்தாம், எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தன் விரும்பியவர்கள் மீது அருள் புரிகிறான். அல் குர்ஆன் 14வது சூரா
11வது வசனம். ஆகவே இறை தூதர்களும் மனிதர்கள்தான். எனவே மனிதராக இருப்பது நபித்துவத்திற்கு எந்த வகையிலும் முரண்பாடானது அல்ல என்பதை இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தின. இப்ராஹிம், இஸ்மாயில், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய அனைவரும் மனிதர்களாக இருந்து அல்லாவின் தூதராக இருந்தார்கள் என்பதை மக்காவாசிகள் ஏற்றிருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான இந்த வாதத்தை விரைவிலேயே கைவிட்டுவிட்டு மற்றொரு சந்தேகத்தை கிளற ஆரம்பித்தனர்கள். அதாவது மிகவும் மகத்துவம் வாய்ந்த தூதுவத்தை கொடுக்க இந்த அனாதையை தவிர வேறு எவரும் அல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லையா? மக்கா, தாயிப் நகரத்தில் உள்ள செல்வமும் செல்வாக்கும் மிக்க பல தலைவர்கள் இருக்க, அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஆதரவற்றவரான இவரை அல்லாஹ் ஒருபோதும் தூதராக்க மாட்டான் என்று விவாதிக்கத் தொடங்கினார்கள். அவர்களின் இக்கூற்றை அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அன்றி தாயிப், மக்கா ஆகிய இவ்விரண்டு ஊர்களிலுள்ள யாதொரு பெரிய மனிதன் மீதும் இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் நாங்கள் அதனை நம்பிக்கொண்டிருப்போம் என்று கூறுகின்றனர்கள். அல் குர்ஆன் 43வது சூரா 31வது வசனம். இவர்களின் இக்கூற்றுக்கு பதிலுரைத்த இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். நபியே, உங்கள் இறைவனின் அருளை பங்கிடுபவர்கள் இவர்கள்தாம். அல் குர்ஆன் 43வது சூரா 32வது வசனம். அதாவது தூதுத்துவம், வஹி, இறைச்செய்தி இரண்டும் அல்லாவின் கருணையாகும். அதை தன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கும் முழு உரிமையும் அவனுக்கே உரியது. அவ்வாறின்றி இவர்கள் விரும்பிய நபர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று இந்த நிராகரிப்பவர்கள் எண்ணுவது எந்த வகையில் நியாயம் என அல்லாஹ் வினா தொடுத்தான். தூதுத்துவத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை அவனே நன்கு அறிந்தவன். எனவே அடுத்து வரும் வசனத்தில் கூறுகிறான், அவர்களிடம் யாதொரு வசனம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படும் வரையில் நாங்கள் அதனை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்றனர்கள். நபித்துவத்தை எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹ் தான் நன்கறிவான். அல் குர்ஆன் 6வது சூரா 124வது வசனம். இதற்குரிய பதில்களும் கிடைக்கவே மற்றொரு சந்தேகத்தை கிளறினார்கள். உலகில் அரசர்கள் படை பட்டாளம் சூழ மிக கம்பீரமாக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க தன்னை அல்லாவின் தூதர் என வாதிக்கும் முஹம்மதே சில கவல உணவுக்காக வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சிரமப்படுவாராக என்றனர்கள். பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தூதருக்கென்ன நேர்ந்தது? அவர் நம்மைப் போலவே உணவு உண்கிறார், கடைகளுக்கு செல்கிறார். அவர் இறைவனுடைய தூதராக இருந்தால் அவருக்காக யாதொரு வானவர் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அவ்வாறாயின் அவர் அவருடன் இருந்து கொண்டு அச்சமுட்டு எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பாரே. அல்லது அவருக்கு யாதொரு புதையல் கொடுக்கப்பட வேண்டாமா? அல்லது அவர் புசிப்பதற்கு வேண்டி யாதொரு சோலை அவருக்கு இருக்க வேண்டாமா என்று கூறுகின்றார்கள். அன்றி இவ்வக்கிரமக்காரர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். அல் குர்ஆன் 25வது சூரா 7வது 8வது வசனம். நிராகரிப்பவர்களின் மேற்கூறிய கூற்றுக்குரிய பதிலை அல்லாஹ் இதைத் தொடர்ந்துள்ள 9, 10, 11 வசனங்களில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். ஆகவே நபியே, உங்களைப் பற்றி இந்த அக்கிரமக்காரர்கள் என்னென்ன வர்ணிப்புகளை கூறுகின்றார்கள் என்பதை கவனித்துப் பாருங்கள். ஆகவே இவர்கள் முற்றிலும் வழிகெட்டு விட்டார்கள். நேரான வழியை அடைய இவர்களால் முடியாது. நபியே, உங்களது இறைவனாகிய அவன் மிக பாக்கியமுடையவன். அவன் நாடினால் இந்த நிராகரிப்பவர்களை கோரும் அவற்றை சொந்தமாக்கிய மிக்க மேலான சொர்க்கத்தை உங்களுக்கு தரக்கூடியவன். அவற்றில் நீரூற்றுக்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதில் உங்களுக்கு பல மாட மாளிகைகளையும் அமைத்து விடுவான். உண்மையில் இவர்கள் விசாரணை காலத்திலேயே பொய்யாக்குகின்றனர்கள். எவர்கள் விசாரணை காலத்தை பொய்யாக்குகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான பற்றி எரியும் நரகத்தையே நாம் தயார்படுத்தி வைக்கிறோம். அல் குர்ஆன் 25வது சூரா 9, 10, 11 வசனங்கள். அதாவது சிறியவர், பெரியவர், பலகீனமானவர், வறியவர், மதிப்புடையவர், மதிப்பற்றவர், சுதந்திரமானவர், அடிமை, ஏழை, பணக்காரர் என்ற அனைத்து தரப்பினருக்கும் தூதுத்துவத்தை எடுத்துரைப்பதே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பணி. எனவே அரசாங்க தூதர்களைப் போல படை பட்டாளம், பாதுகாவலர்கள், பணியாட்கள் ஆகியோர்
சூழ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால், மக்களின் பெரும்பான்மையாக இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கு, ஏழை எளியோருக்கும் எவ்வாறு அவரை சந்திக்க பயன்பெற முடியும்? எனவே அரசர்களைப் போன்ற ஆடம்பரமாக வாழ்ந்தால் நபித்துவத்தின் நோக்கமே அடிபட்டுவிடும் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அடுத்து மரணத்துக்குப் பின் எழுப்பப்படுவதை அவர்கள் மறுத்து வந்தார்கள். அது அறிவுக்கு எட்டாததாகவும் ஆச்சரியமானதாகவும் அவர்களுக்கு தென்பட்டது. அவர்களின் இக்கூற்றைப் பற்றி இதோ அல் குர்ஆன் விவரிக்கிறது. நாம் இறந்து உக்கி எலும்பாகவும் மண்ணாகவும் போன பின்னர் மெய்யாகவே நாம் எழுப்பப்படுவோமா என்று அவ்வாறே நம்முடைய மூதாதையர்களுமா எழுப்பப்படுவார்கள் என்று பரிகாசமாக கூறுகிறார்கள். அல் குர்ஆன் 37வது சூரா 16, 17 வசனம். அன்று இத்தூதர் கூற்றின்படி நாம் இறந்து உக்கி மண்ணாகிப் போனதன் பின்னரா உயிர் கொடுத்து மீட்கப்படுவோமா? இவ்வாறு மீள்வது வெகு தூரம், மீளப்போவதே இல்லை என்று கூறுகிறார்கள். அல் குர்ஆன் 50 சூரா 3வது வசனம். எனினும் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இறந்து மக்கி அணு அணுவாகப் பிரிக்கப்பட்டதன் பின்னரும் நிச்சயமாக நீங்கள் புதிதாக படைக்கப்பட்டு விடுவீர்கள் என்று உங்களுக்கு பயமுறுத்தி கூறக்கூடியதொரு மனிதனை நாம் உங்களுக்கு அறிவிக்கவா என்று பரிகாசமாக கூறுகின்றனர்கள். அன்று இம்மனிதர் அல்லாஹ்வின் மீது பொய்யாக கற்பனை செய்து கொண்டாரோ அல்லது அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறதோ என்று அவரிடம் கூறுகிறார்கள். இவ்வாறன்று எவர் மறுமையை நம்பவில்லையோ அவர்கள்தாம் பெரும் வேதனையிலும் வெகு தூரமானதொரு வழிகேட்டிலும் இருக்கிறார்கள். அல் குர்ஆன் சூரா 34, 7, 8 வசனம். மரணத்துக்குப் பிறகு எழுப்பப்படுவதை பரிகாசம் செய்து அவர்கள் கவிதை பாடினார்கள். மரணமா? பிறகு எழுப்புதலா? பிறகு ஒன்று சேர்த்தலா? உம்மு அம்ரே, இது என்ன கற்பனை கதை? உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை அல்லாஹ் அவர்களுக்கு சிந்தனைக்கு உணர்த்தி அவர்களது கூற்றுக்கு மறுப்புரைத்தான். அதாவது அநீதி இழைத்தவனை அதற்குரிய தண்டனையை அனுபவிக்காமலும் அநீதி இழைத்ததற்குள்ளானவன் அதற்குரிய பரிகாரத்தை பெறாமலும் மன்னித்து விடுகிறான். அவ்வாறே நன்மை செய்தவனும் அதற்குரிய நன்மையும், தீமை செய்தவனும் அதற்குரிய தண்டனையும் அனுபவிக்காது மரணம் அடைகிறான். மரணத்துக்குப் பிறகு ஒரு வாழ்க்கை, அங்கு ஒவ்வொரு செயலுக்குமான தகுந்த கூலியும் என்ற நியதி இருந்திருந்தால் இந்த இரு வகையினரும் சமமாகி விடுவார்கள். அது மட்டுமின்றி பாவியும் அநீதி இழைத்தவனுக்கும் நல்லவரை விடவும் அநீதி இழைக்கப்பட்டவனை விடவும் பாக்கியத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் நீதமான அல்லாஹ் தனது படைப்பினங்களை இத்தகைய முரண்பாட்டில் வைத்து விடுவான் என்பதை கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகும். இதை அல்லாஹ் பின்வரும் வசனங்களில் விவரிக்கின்றான். நமக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களை பாவம் செய்யும் குற்றவாளிகளைப் போல் நாம் ஆக்கி விடுவோமா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? இவ்விருவரும் சமமென என்று தீர்ப்பளிக்கிறீர்களா? அல் குர்ஆன் 68வது வசனம் 35-36. 68வது சூரா 35-36 வசனங்கள். நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களை பூமியில் விசமம் செய்தவர்களைப் போல் நாம் ஆக்கிவிடுவோமா? அல்லது இறை அச்சமுடையவர்களை பயமற்ற குற்றம் புரியும் பாவிகளைப் போல் நாம் ஆக்கி விடுவோமா? அல் குர்ஆன் 38வது சூரா 28வது வசனம். எவர் பாவத்தை தேடிக் கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தவர்களைப் போல் தாம் ஆகிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? அவர்கள் உயிருடன் இருப்பதும் அவர்கள் இறந்து விடுவதும் சமமே. அவர்கள் இதற்கு மாறாக செய்து கொண்ட முடிவு மகா கெட்டது. அல் குர்ஆன் 45வது சூரா 21வது வசனம். மறுமுறை எழுப்புவது அல்லாஹ்விற்கு முடியுமா என்று இவர்கள் சந்தேகத்திற்கு இதோ அல்லாஹ் பதிலளிக்கிறான். மனிதர்களே, நீங்கள் பலமான படைப்பா அல்லது வானமா? அவன்தான் அந்த வானத்தை படைத்தான். அல் 79வது சூரா 27வது வசனம். வானங்களையும் பூமியையும் எவ்வித சிரமமின்றி படைத்த அல்லாஹ் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க நிச்சயமாக ஆற்றல் உடையவன்தான் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா? நிச்சயமாக அவன் சகலவற்றிற்கும் ஆற்றல் உடையவன். அல் குர்ஆன் 46வது சூரா 33வது வசனம். முதல் முறையாக உங்களை படைத்ததை நிச்சயமாக நீங்கள் நன்கறிந்து இருக்கிறீர்கள். இதனைக் கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற வேண்டாமா? இவ்வாறுதான் மறுமையிலும் நாம் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம். அல் குர்ஆன் 56வது சூரா 62வது வசனம்.
அவன்தான் படைப்புகளை ஆரம்பத்தில் உற்பத்தி செய்பவன். அவனே அவை மரணித்த பின்னரும் உயிர் கொடுத்து அவற்றை மீள வைக்கிறவன். இது அவனுக்கு மிக்க எளியது. வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய உதாரணமும் பரிசுத்த தன்மையும்தான் மிக்க மேலானதாகும். அவன் அனைத்தையும் மிகைத்தவனும் ஞான உடையவனாகவும் இருக்கிறான். அல் குர்ஆன் 30வது சூரா 27வது வசனம். எழுதப்பட்ட கடிதத்தை சுருட்டுவதைப் போல் நாம் வானத்தை சுருட்டும் நாளை நபியே, நீங்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். முதல் தடவை நாம் அவர்களை படைத்தது போன்றே அந்த நாளில் நாம் அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை மீள வைப்போம். இது நம் மீது கடமையானதொரு வாக்குறுதியாகும். நிச்சயமாக நாம் இதனை செய்தே தீருவோம். அல் குர்ஆன் 21வது சூரா 104வது வசனம். படைப்புகள் அனைத்தையும் முதல் முறையாக படைத்ததில் நாம் கலைத்து விட்டோமா இவர்களை மறுமுறை படைப்பது நமக்கு கஷ்டம் என கூறுவதற்கு? எனினும் மீண்டும் இவர்களை புதிதாக படைக்கும் விஷயத்தில் இவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அல் குர்ஆன் 50வது சூரா 15வது வசனம். இவ்வாறு அவர்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் அறிவார்ந்த விளக்கத்தை அல்லாஹ் அளித்தான். எனினும் அந்த நிராகரிப்பவர்கள் ஆணவத்தால் சிந்திக்க மறுத்து தங்களது கருத்தையே மக்களிடம் திணித்துக் கொண்டிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றவை அடுத்தடுத்த தொடர்களில் பார்க்கலாம்.